ராகுலுக்கு வயது 9. ராகுலுடைய தந்தை ஒரு தனியார் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறார். ராகுல் பிறக்கும் போதே பிரசவத்தில் அவரை பெற்ற தாய் மரித்து விடுகிறார். பிற்பாடு தன்னுடைய தந்தையினுடைய வளர்ப்பிலே ராகுல் வளர்கிறார். தன் மகனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தந்தை 2ஆம் திருமணம் செய்ய முடிவு செய்கிறார். 2ஆம் திருமணம் செய்து விடுகிறார். பிற்பாடு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இப்போது ராகுலுக்கு ஒரு குட்டி தங்கை. குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம் தான். நெருக்கடியான சூழல், சாப்பாட்டிற்கு கூட மிகவும் கஷ்டப்படக்கூட ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிகப்படியாக ராகுல் எப்போது தன் தந்தையை சந்திப்பான் என்றால், வீட்டிலே ஒருவேளை அவர் சாப்பிட வரும்போது பார்க்கலாம். வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். ஏனென்றால் அவர் இரவும் பகலும் வாட்ச்மேன் வேலை செய்து குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் ராகுல் தந்தை இரவு வந்த போது அவனிடத்துல, அப்பா எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று சொன்னான். பசிக்கிறது என்ற இந்த சத்தத்தை கேட்டபோது அவனுடைய சித்தி, அவன் பொய் சொல்லுகிறான், இப்போதுதான் சாப்பிட்டான், உங்களிடத்திலே வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறான் என்று சொல்கிறான். அதை கேட்ட தந்தை, ஆம் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், ஆகவே மனைவி சொல்வதுதான் சரி என்று அதை நம்பிவிட்டு தன் மகன் சொன்னதை காதில் வாங்காமல் வேலைக்கு சென்று விடுகிறார். பொழுது விடுகிறது. ராகுலுக்கு பயங்கரமான காய்ச்சல். இப்போது தந்தைக்கு செய்தி, உடல்நிலை சரியில்லை பையனுக்கு. உடனே அவசர அவசரமாக வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து அவனை மருத்துவமனை கொண்டு செல்கிறார். அவனை பரிசோதிக்கிற மருத்துவர் பார்த்துவிட்டு, நல்ல வேலை, இன்னும் 2 நாள் நீங்கள் தாமதித்திருந்தால் பையனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் என்று மருத்துவர் சொல்கிறார். இதற்கான காரணம் என்ன என்று தந்தை மருத்துவரிடத்தில் கேட்கிறார். அதுக்கு மருத்துவர் சொல்கிறார், பையன் சாப்பிட்டு 3 நாளாச்சு போலங்க, சாப்பிடவே இல்லை என்று சொல்றார். உண்மையாலுமே தந்தை யோசிச்சு பார்க்கிறார். பையன் என்னிடத்தில் உண்மைதான் சொல்லியிருக்கிறான் என்று நினைக்கிறார். இப்போது மருத்துவம் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ராகுல் கண் விழித்த பிற்பாடு தந்தை அவனிடத்துல மெல்லமாய் போய், என்னிடத்துல நீ நடந்த விஷயங்களை ஆழமாக சொல்லியிருக்கலாமே என்று கேட்கிறார். அதற்கு ராகுல் ஒரு வார்த்தை சொல்கிறான், பா, என் குடும்பம் மிகவும் வறுமையில் தான் இருக்கிறது, கஷ்டத்தில் தான் இருக்கிறது. நான் எப்போதெல்லாம் சாப்பாடு வேண்டும் என்று நான் சித்தியிடத்தில் கேட்க போவேனோ அப்போதெல்லாம் சித்தி சொல்வார்கள், உன் தங்கைக்கு மட்டும்தானப்பா இருக்கிறது, இதை நீ சாப்பிட்டு விட்டால் உன் தங்கை பட்னியாக கிடப்பாள் என்று சொல்லுவார்கள். நான் பல நாட்கள் என் தங்கைக்காக நான் சாப்பிடாமலே நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த 3 நாட்கள் எனக்கு முழுமையாக உணவு கிடைக்காததால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன். நான் எப்படியாவது இதை உங்களிடத்துல சொல்லக்கூடாது, என் தங்கையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆகவே அவளுக்காக இந்த பசியை நான் அடக்கிக் கொள்ளட்டும் என்று இருந்தேன். ஆனாலும் என்னால் பசி அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் வரும்போதுதான் நேற்று இரவு உங்களிடத்திலே சொன்னேன், பசிக்கிறது, சாப்பிட வேண்டும் என்று ராகுல் சொன்னார். இதை கேட்ட போது தந்தை விம்மி விம்மி அழுதார். நண்பு மகனே, எவ்வளவா உன் சகோதரியை நேசிக்கிறாய் என்று. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். திருச்சபை என்பது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்வதற்கான இடம். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிறது. சரீரமாகிய இந்த உடலிலே ஒரு அவயம் கஷ்டப்பட்டால் ஒட்டுமொத்த அவயமும் பாடுபடுகிறது இல்லையா? பவுல் எழுதுகிறார் அப்படியாக. ஆனால் எத்தனை திருச்சபைகள் இன்னைக்கு கேட்பாரற்று, கேள்வியற்று, பராமரிப்பு அற்று, சபைகளில் ஒரு சில பேர் நல்ல பணக்காரர்களாக இருப்பார்கள், அதே திருச்சபையில பரம்பரை ஏழையாகவும் இருப்பார்கள். அவர்கள் சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன, பசித்தால் என்ன, பசிக்காவிட்டால் என்ன, அவர்களுக்கு வீடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இதுதான் கிறிஸ்தவத்தின் பாதையாக இன்றைக்கு இருக்கிறதா? யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி சிலர் போவார். ஒரு இடத்துல யோவான் இப்படி சொல்லுவார்,
உன்னிடத்தில் 2 ஆடை இருந்தால் அதில் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடு. யோவான் இப்படி எழுதுகிறார். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செய்ய முடியாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செய்வாய் என்று எழுது. நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டவர். நான் சொன்ன அந்த கதையில எவ்வளவாய் தன் தங்கைக்காக தியாகத்தை செய்தான் ராகுல். எவ்வளவாய் நாம் தியாகம் செய்கிறோம் இன்றைக்கு நம் சகோதர சகோதரிகளுக்காக திருச்சபைகள்ல யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள நிறைய குறைவுகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்போம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் ஏற்போம். தேவன் நம்மை முற்றிலுமாக நடத்துவார். ஆம்.